வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 120 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வெறுமனே ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, எக்ஸாம் எப்போ இருக்கும், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அதுக்கப்புறம் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் டோட்டலாக 15,000 வேகன்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் 15,000 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக எவ்வளோ வேகன்சி வரும் அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் போதும், எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமையும் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த சிலபஸ் இல்லைனா இதை விட கம்மியான சிலபஸில் தான் மற்ற எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமும் இருக்கும். 2025 10க்கும் அதிகமான எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சில இருந்து வரப்போகுது, 10க்கும் அதிகமான ரெக்ரூட்மெண்ட் வந்து வரப்போகுது. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, ரயில்வே எக்ஸாமும் வந்து ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த வருஷத்துல வரப்போற எல்லா ரயில்வே எக்ஸாமுக்குமே நீங்க வந்து இதே ப்ரிப்பரேஷனை வச்சு அட்டன் பண்ணலாம். ஸோ ஒரே ப்ரிப்பரேஷன்ல ஒரு 15க்கும் அதிகமான எக்ஸாம் வந்து உங்களால அட்டன் பண்ண முடியும். நீங்க மேக்சிமம் நான் சொல்ல போற எல்லா எக்ஸாமுக்கும் எல்லாருமே எலிஜிபிளா தான் இருப்பீங்க. 1-2 எக்ஸாமை தவிர மேக்சிமம் எல்லா எக்ஸாமுக்கும் எலிஜிபிளா தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நீங்க 2025 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா இதை உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சுக்கோங்க. இதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா எக்ஸாமையும் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஒருவேளை இதுல உங்களால செலக்ஷன் ஆக முடியலன்னா அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்குது. டிஎன்பிஎஸ்சி மாதிரி எப்போ எக்ஸாம் வரும், எப்போ நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மள டவுட்லலாம் வச்சிருக்க மாட்டாங்க. கண்டினியூஸா அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படின்னால நீங்க எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமை நம்பி கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துல நீங்க எந்த எக்ஸாம் வேணாலும் கிளியர் பண்ற லெவலுக்கு வந்துடலாம். நீங்க 100% டெடிகேஷனோட ஒரே ஒரு சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா 6 மாசத்துல மேக்சிமம் சொல்றது நான் வந்து 6 மாசம்னு சொல்றேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 4 மாசத்துலயே வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ கிளியர் பண்ற லெவலுக்கு வந்துடலாம். அடுத்து ஒவ்வொரு எக்ஸாமையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அட்டன் பண்ண கண்டிப்பா 1 இயர்க்குள்ள நீங்க சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். ஓகே, ஸோ அதுக்கான தொடக்கமா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஆல்ரெடி நான் வந்து 2025 ஸ்டார்டிங்லேயே வந்து 200 நாளுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன்று கொடுத்துருந்தேன். 200 டே ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருந்தேன். அதுலேயுமே இந்த எல்லா எக்ஸாமையும் சேர்த்து தான் கொடுத்துருப்பேன். நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அதையே ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எலிஜிபிலிட்டி மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். மற்றபடி நீங்க ஸ்ட்ராட்டஜி வந்து அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். புதுசா நான் சொல்றதை வந்து திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுல இருந்து அதே சிலபஸ் தான் நான் இப்போ 120 டேக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். கொஞ்சம் ஒவ்வொரு நாளுமே வந்து 10 மணி நேரத்துக்கு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்எஸ்சியோட கேலண்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு எக்ஸாமோட சிலபஸை வச்சுதான் மற்ற எக்ஸாம் எல்லாமே இருக்க போகுது. அப்படின்னால அது என்னென்ன அப்படிங்கிறதையும் அது எப்பப்போ வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் வரும். இதை விட்டா கூட இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து டெடிகேட்டடா படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13 வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து ஏப்ரல் 16 நோட்டிபிகேஷன் வரும். ஜூன் ஜூலைல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு எல்லாருமே எலிஜிபிளா இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படிங்கிறதையே நோட்டிபிகேஷன் வந்தாதான் சொல்ல முடியும். அதனால இந்த எக்ஸாம் வந்து இப்போதைக்கு நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டாம். இதுக்கும் சிஜிஎல் எக்ஸாம் இருக்கக்கூடிய சிலபஸ் தான். நீங்க இப்ப சிஜிஎலுக்கு படிங்க. ஒருவேளை செலக்ஷன் போஸ்ட்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு 2-3 போஸ்ட் வருதுன்னா அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க இதே ப்ரிப்பரேஷன் வச்சு அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ சிஜிஎலுக்கான நோட்டிபிகேஷன் வந்து 22 ஏப்ரல்ல வரப்போகுது. ஜூன் ஜூலைல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுவும் ஜூன் ஜூலை தான், இதுவும் ஜூலை தான். அப்படிங்கிறப்போ ஜூன் 15க்கு அப்புறம் தான் சிஜிஎல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததா சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். இதுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்னு நான் எதெல்லாம் சொல்றேனோ அதுக்கெல்லாம் பிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே எலிஜிபிளா தான் இருப்பீங்க. ஓகே, இப்போ சிஜிஎலுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் பிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. மற்றபடி மேக்சிமம் போஸ்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து மே 16 வரப்போகுது. இதுக்கு ஜூலை ஆகஸ்ட்ல எக்ஸாம் இருக்கும். சிஹெச்எஸ்எல் இதுக்கு வந்து 12th முடிச்ச எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். சிஜிஎல்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், அதாவது ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க எழுதலாம். ஓகே, சிஹெச்எஸ்எல்னா கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம், அதாவது 12th முடிச்சவங்க எல்லாருமே எழுதலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான நோட்டிபிகேஷன் மே 27 வரப்போகுது. ஜூலை ஆகஸ்ட்ல தான் இதுக்கான எக்ஸாமும் இருக்க போகுது. இந்த 3 எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான், கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகே, நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான்.
இதுக்குன்னு இல்ல, எல்லா எக்ஸாமுக்கும் இந்த பேஜில் கொடுத்துருக்க எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான். ஓகே, இந்த சிஜிஎல் எக்ஸாமை விட மற்ற எக்ஸாமுக்கு சிலபஸ் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார், இதுக்கு வந்து 10th படிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஜூன் 26 இதுக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. செப்டம்பர் அக்டோபர்ல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். அடுத்து ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் படிச்சவங்க எலிஜிபிளா இருப்பீங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஜூலை 29 இதுக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அக்டோபர் நவம்பர்ல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். அடுத்து டெல்லி போலீஸ்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் டிரைவர், ஹெட் கான்ஸ்டபிள், இந்த 3 செலக்ஷனும் வரப்போகுது. இது நவம்பர் டிசம்பர்ல இந்த 3க்குமான எக்ஸாம் இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதே சிஏபிஎஃப், அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து நவம்பர் 11 வரப்போகுது. மார்ச் ஏப்ரல் 2026 தான் இதுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க சிஜிஎலுக்குள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. ஓகே, அதே மாதிரி ரயில்வே எக்ஸாமும் ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த வருஷமே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே கேலண்டர் வந்து வந்துருச்சு. அசிஸ்டன்ட் லோகோ பைலட், டெக்னீஷியன், என்டிபிசி, அதே மாதிரி குரூப் டி லெவல் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் இது போக இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து ரயில்வேல இருந்து வரப்போகுது. ரயில்வே எக்ஸாமுக்கு இதே சிலபஸ் தான். நீங்க இதே ப்ரிப்பரேஷனை வச்சு ரயில்வே எக்ஸாமும் அட்டன் பண்ணலாம், அதுலயும் செலக்ஷன் ஆகலாம். இந்த ரயில்வே எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்சில வந்து இங்கிலீஷ் தனியா இருக்கும், இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், இங்கிலீஷ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 25% வந்து அதுக்கு வெயிட்டேஜ் இருக்கும். ஓகே, ஆனா ரயில்வே எக்ஸாம்ல இங்கிலீஷ் இருக்காது. மற்றபடி மேத்ஸ், ரீசனிங், ஜிகே இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 எக்ஸாம்லயும் காமனா இருக்கும். அடுத்ததா ஜிகேல எஸ்எஸ்சி எக்ஸாம்ல சயின்ஸுக்கான வெயிட்டேஜ் கம்மி, சயின்ஸ்ல இருந்து கம்மியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனா ரயில்வே எக்ஸாம்ல சயின்ஸ்ல இருந்து கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் கால்குலேட்டிவ் கொஸ்டின்ஸும் சயின்ஸ்ல இருந்து கேட்பாங்க. இந்த 2 தான் டிஃபரன்ஸ். எஸ்எஸ்சில இங்கிலீஷ் இருக்கும், ரயில்வேல இங்கிலீஷ் கிடையாது. ரயில்வேல சயின்ஸுக்கான வெயிட்டேஜ் அதிகம், எஸ்எஸ்சில சயின்ஸுக்கான வெயிட்டேஜ் கம்மி. ஸோ இந்த கொஞ்சம் டிஃபரன்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்க எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமா ரயில்வே எக்ஸாமும் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். எந்த மந்த் எக்ஸாம் போடுறீங்களோ அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால சயின்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம்லயும் நீங்க வந்து செலக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போற சிஜிஎல் எக்ஸாம்ல, அதாவது இந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ல 35க்கும் அதிகமான டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேகன்சிஸ் வரும். ஓகே, அது எல்லாமே நல்ல நல்ல டிபார்ட்மெண்டா இருக்கும். ரேங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ரேங்கா இருக்கும். இப்போ நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டைரக்டா ஒரு ரேங்க்குக்கு ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா ஹையஸ்ட் போஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐஏஎஸ் சொல்லலாம். அதாவது யூபிஎஸ்சில இருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி போஸ்ட்டை வந்து சொல்லலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா அதிகமான வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஜிஎல் தான். இந்த சிஜிஎல் எக்ஸாம்ல செலக்ஷன் ஆகிறவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ப்ரமோஷன் ஆகி ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஈக்குவலா இருக்கக்கூடிய ரேங்க் வரைக்கும் கூட ஒரு சில போஸ்ட்ல வந்து போறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அந்த சிஜிஎல்ல செலக்ஷன் ஆகி போற போஸ்ட்டுக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்கும் நடுவுல நிறைய போஸ்ட் இருக்கும்ல, அந்த நடுவுல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்குலாம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. இந்த மாதிரி இந்த சிஜிஎல்ல செலக்ஷன் ஆகி போறவங்க தான் ப்ரொமோஷன் ஆகி அந்தந்த போஸ்ட்ல இருப்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே அதிகமான வேகன்சி வரக்கூடிய, அதிகமான சம்பளம் கொடுக்கக்கூடிய, அதிகமான மதிப்புள்ள போஸ்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். அதனால இதுக்கு நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் செலக்ஷன் ஆக முடியும். பயங்கரமான காம்படிஷன் இருக்க தான் செய்யும், அதனால பயப்பட வேண்டாம். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து செலக்ஷன் ஆக முடியும். நான் ஒரு சில போஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் போஸ்ட், அதே மாதிரி சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் போஸ்ட், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி பிரிவென்டிவ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லி நிறைய போஸ்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி சொல்றதுக்கே வந்து ரொம்ப பெருமையா இருக்கக்கூடிய நிறைய போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல இருக்குது. நீங்க வந்து சொல்றப்பவே கெத்தா சொல்லிக்கலாம், நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த போஸ்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே இந்த எக்ஸாம் மூலமா தான் வந்து ரெக்ரூட் பண்றாங்க. இதுல செலக்ஷன் ஆன சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 45,000க்கு மேல சேலரி இருக்கும். ஏன்னா 35க்கும் மேல டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சேம் சேலரி இருக்காது, எல்லா போஸ்ட்டுமே சேம் கிரேட் பேல இருக்கக்கூடிய போஸ்ட் கிடையாது. அப்படின்னால சேலரி அதிகமா கம்மியா இருக்கும். பட் மினிமம் 45,000 சேலரி இருக்கும், மந்த்லி சேலரி வந்து சொல்றேன். ஓகே, இப்போ இதுல ஜாப் ப்ரொஃபைல் பத்தி நான் ஆல்ரெடி முன்னாலே நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். ஒரு 15 டிபார்ட்மெண்ட் பத்தி நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல சிஜிஎல் போஸ்ட் ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்க வந்து இதுல என்னென்ன மாதிரி போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். இது நான் இன்னும் கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, நான் எல்லா போஸ்ட்டுக்குமே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு படிச்சவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் செலக்ஷன் ஆயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி செலக்ஷன் ஆயிருக்காங்க. அவங்களோட போட்டோஸா நான் இதுல வந்து கொடுத்துருக்கேன்.
ஸோ ஆன்லைனில் படித்தா செலெக்ஷன் ஆக முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். கம்ப்ளீட் சிலபஸ் வந்து நம்ம இதில் முன்னாலேயே டீச் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் நிறையா வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே மந்த்லி வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 வரப்போகுது. 21 மே வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். மந்த் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் வந்து சொல்லல, ஜூன் ஜூலைல எக்ஸாம் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 15க்கு மேலே இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னால் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. ஏன்னா செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான எக்ஸாமும் ஜூன் தான் அப்படிங்கிறப்போ அது ஒரு 5-6 நாளாச்சு நடக்கும். ஸோ அப்படிங்கனால ஜூன் 15க்கு அப்புறம் எக்ஸாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஏஜ் லிமிட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமா கொடுத்துருப்பாங்க. இப்போ இது லாஸ்ட் நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருந்தது. இப்போ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 to 30 கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே 30 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 27 இருக்கும். பட் உங்களுக்கு வந்து 30 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்க நிறைய போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. நீங்க கண்டிப்பா இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது யூஆர் இடபிள்யூஎஸ் இருக்கவங்களுக்கு தான் 18 to 30 இருக்கணும். அதுவே நீங்க ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டினா 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, மேக்சிமம் போஸ்ட்டுக்கு சொல்றேன். ஒரு சில போஸ்ட்டுக்கு இதை விட கம்மியா இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு ஏதோ 1-2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எப்போவாவது இதை விட அதிகமா இருக்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த ஏஜ் லிமிட்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வருஷம் வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுதான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இதுல தான் எல்லா டிபார்ட்மெண்டோட லிஸ்ட்டும் இருக்குது. இந்த வருஷம் நோட்டிபிகேஷன்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் வருதோ அப்போ வந்து நான் உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏதாச்சும் ஒரு டிகிரி, நீங்க என்ன டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஓகே, அடுத்ததா இதுல இன்னொரு 2 விதமான போஸ்ட் இருக்குது. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. இதுல ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் 12th மேத்ஸ்ல 60% மேல எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டிகிரி முடிச்சிருக்கப்போ டிகிரியில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கனாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன். ஓகே, மற்ற போஸ்ட்டுக்குலாம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு போஸ்ட் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 அப்படிங்கக்கூடிய போஸ்ட். இதுக்கு வந்து நீங்க டிகிரியில ஒவ்வொரு சிலபஸ்லயுமே ஒவ்வொரு செமஸ்டர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பட் இந்த 2 போஸ்ட் நீங்க வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க மற்ற போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கிறீங்க. ஓகே, இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். அதுலயுமே நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இல்லைன்னா எக்ஸ் இல்லைன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தீங்க இல்லைன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 2 டயர் தான். டயர் 1 அப்படிங்கிறது வந்து ப்ரிலிம்ஸ், இது வந்து மெயின்ஸ். இந்த டயர் 2ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். டயர் 1க்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க மட்டும்தான் டயர் 2 அட்டன் பண்ண முடியும். அதனால நீங்க டயர் 1ல நல்ல மார்க் எடுக்கணும். டயர் 1க்கும் டயர் 2க்கும் சேம் சிலபஸ் தான். ஒரு சில சின்ன சின்ன டாபிக்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் டயர் 2ல. மற்றபடி டயர் 1க்கு நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே டயர் 2லையும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து நல்ல மார்க் எடுத்துருவீங்க. ஸோ டயர் 1க்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை வச்சு நீங்க டயர் 2வும் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டயர் 1ல வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 4 சப்ஜெக்ட். அதாவது இங்கிலீஷ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ரீசனிங், மேத்ஸ், ஜிகே, இந்த 4 சப்ஜெக்ட் இருக்கும். 4 சப்ஜெக்ட்ல வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 2 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணா 2 மார்க், தப்பா அட்டன் பண்ணா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ டோட்டலா 100 கொஸ்டின் கேட்பாங்க. 100 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு 60 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. இந்த டைமுக்குள்ள அட்டன் பண்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும் நல்லா பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியும். அதனால நீங்க நிறைய மார்க் டெஸ்ட் போடணும். ஓகே, இப்போ இதுல கொஸ்டின் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன்ல வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது ஆன்லைன்ல தான் இருக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் ஹால்ல கம்ப்யூட்டர்ல தான் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க. கொஸ்டின் வந்து தமிழ்ல இருக்காது. இதுல நான் சொன்ன அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு 2-3 எக்ஸாம் தமிழ்ல இருக்கும். சிஹெச்எஸ்எல் தமிழ்ல கேட்பாங்க, எம்டிஎஸ் தமிழ்ல கேட்பாங்க, கான்ஸ்டபிள் ஜிடி தமிழ்ல கேட்பாங்க. மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஸோ நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இதுல இருக்குது. தெரியாத கொஸ்டின் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணணும். தேவையில்லாம சும்மானாலும் அட்டன் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்ததா வந்து ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் எல்லாமே இருக்குது. பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அவுண்ட் ஒர்க், நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்,
மென்சுரேஷன், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேத்ஸ்ல வரக்கூடிய ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும். எல்லாமே நம்ம கோர்ஸ்ல தெளிவா டீச் பண்ணிருக்கோம். அதை தாண்டி கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, அதே மாதிரி ரீசனிங்ல வந்து இவ்வளவு டாபிக்ஸ் இருக்குது. அனலாகி, கிளாசிபிகேஷன். இப்போ நான் டாபிக்கோட பேரை சொல்றதுனால எந்த யூஸுமே கிடையாது. அனலாகினா என்ன, கிளாசிபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்க அந்த டாபிக்கை படிச்சாதான் புரியும். ஸோ எல்லா டாபிக்குமே நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ நீங்க உங்களுக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எல்லா டாபிக்குமே நம்ம கோர்ஸ்ல இருக்குது. எல்லாமே நான் கொடுக்குற டைம் டேபிள்ல இருக்குது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கவர் ஆயிரும். அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதுக்குள்ள நடுவில் ஃபில் இந்த பிளாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல என்னென்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தனியா ஃபில் இந்த பிளாக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. எரர் ஸ்பாட்டிங், ஒரு சென்டென்ஸ்ல எந்த இடத்துல கிராமட்டிக்கல் எரர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பேரா ஜம்பிள்ஸ் அப்படின்னா வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ் நம்ம ஸ்கூல்ல பார்த்துருப்போம். அதாவது 4 சென்டென்ஸ் இருக்கும். 4 சென்டென்ஸும் வேற வேற ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ஆர்டர்ல அதை அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து வொக்காபுலரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், மிஸ்பல்ட் வேர்டு, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ், இது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே 100% தெளிவா நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணிருக்கோம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நீங்க பிளைண்டா நான் கொடுக்கக்கூடிய டைம் டேபிளை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிரும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ், ஜென்ரல் நாலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். கிட்டத்தட்ட 25ல 10 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 டாபிக்ல இருந்தே வந்துடும். நீங்க மேக்ஸிமம் இதையே நல்லா படிச்சாலே நல்ல மார்க் எடுக்க முடியும். அது போக ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர், இந்த கொஸ்டின்ஸுமே உண்டு. ஓகே, பர்டிகுலரா கம்ப்யூட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டயர் 2ல அதிகமான வெயிட்டேஜ் உண்டு. டயர் 2ல தனியா ஒரு செக்ஷனே உண்டு. டயர் 1க்கு நீங்க கம்ப்யூட்டர் படிக்கலாட்டா கூட டயர் 2க்கு கண்டிப்பா படிச்சாகணும். கம்ப்யூட்டர் சிலபஸுமே நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்குமே நீங்க வேற எந்த சோர்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து ஒரு 10 வீடியோ கூட கொடுக்குறோம். அதே மாதிரி மந்த்லி டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவும் கொடுக்குறோம். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. வேற எக்ஸ்ட்ரா நீங்க எங்கேயும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ராட்டஜிக்கே, ஹிஸ்டரி, எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்மளோட கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஓகே, இப்போ டயர் 1க்கு கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும், டோட்டலா எவ்வளவு மார்க், 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படிங்கிறப்போ 200 மார்க்குக்கு எக்ஸாம். ஸோ 200க்கு இதுக்கு முன்னால எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ 2022ல 36,000 வேகன்சி இருந்துச்சு. அதனால கட் ஆஃப் வந்து கம்மியா இருந்துச்சு. பட் 2023ல 7,859 வேகன்சி தான். அதனால கட் ஆஃப் அதிகமா இருந்துச்சு. 2024ல இதை விட டபுள் வேகன்சி. ஓகே, டபுளை விட அதிகம் தான், 18,236 வேகன்சி தான். பட் இருந்தாலும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 15,000 வேகன்சி கிட்ட நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் கட் ஆஃப் வந்து இதை விட அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்கையில ஹையஸ்ட் கட் ஆஃப் இங்க தான் இருந்திருக்கு. ஓகே, யூஆருக்கு வந்து 153, ஓபிசிக்கு 146, இடபிள்யூஎஸ்க்கு 142, இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் இருந்திருக்கு. இது எல்லாமே பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கானது. ஓகே, ஸோ இப்படி பாக்குறப்போ இப்போ வரப்போற ரெக்ரூட்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி அதிகமா இருந்தாலும் கட் ஆஃப் அதிகமா இருக்கிறது தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எவ்வளவு கட் ஆஃப் இருக்கலாம், எவ்வளவு சேஃப் ஸ்கோர் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால டயர் 2 பத்தி நம்ம வந்து பாத்துக்கலாம். ஏன்னா டயர் 2வும் இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுல என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும், எந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா 2 செஷன் இருக்கும். ஓகே, இது வந்து செஷன் 1, இது வந்து செஷன் 2. செஷன் 1ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3ன்னு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த 3மே அடுத்தடுத்து கண்டினியூஸா நடக்கும். 1 மணி நேரம், 1 மணி நேரம், அடுத்து ஒரு 15 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸா நடக்கும். அடுத்து ஒரு பிரேக் கொடுப்பாங்க. அந்த பிரேக்குக்கு அப்புறம் 15 நிமிஷம் டைப்பிங் டெஸ்ட் நடக்கும். டைப்பிங் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்க டைப்பிங் கிளாஸ் போயிருக்கணும், டைப்பிங் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. டயர் 1க்கு அப்புறம் நீங்க டைப்பிங் கத்துக்கிட்டாலே போதுமானது. அதுவும் வீட்டுல இருந்தே கத்துக்கலாம். அதுக்கும் நீங்க எங்க பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அதனால டைப்பிங்கை பத்தின நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டயர் 1 மட்டும்தான். ஓகே, டைப்பிங் சர்டிபிகேட்லாம் இதுக்கு தேவை கிடையாது. இப்போ டயர் 2ல வந்து செக்ஷன் 1ல இருக்கக்கூடிய செக்ஷன் 1ல வந்து ரீசனிங்ல 30 கொஸ்டினும், மேத்ஸ்ல 30 கொஸ்டின் கேட்பாங்க. டயர் 1ல என்ன சிலபஸ் வந்துச்சோ அதே சிலபஸ் தான், அப்படியே தான் இருக்கும். ஆனா ஒரு சில டாபிக் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். ரீசனிங்ல ஒரு சில டாபிக்கும், மேத்ஸ்ல ஒரு சில டாபிக்கும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். அதுவுமே நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணிருக்கோம். அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸோ இதுல 30 கொஸ்டின். டயர் 2வை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 3 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, அதனால இதுல வந்து 60 கொஸ்டினா, ஸோ 18, ஸோ 180 மார்க் வந்து இதுல இருக்கும். இதுக்கு 1 ஹவர் டைம். இந்த 1 ஹவர் டைம்ல நீங்க இந்த 60 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அடுத்த 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து 45 கொஸ்டினும், ஜிகேல வந்து 25 கொஸ்டினும் கேட்பாங்க. ஸோ இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 70 கொஸ்டின் இருக்குது. 210 மார்க்குக்கு இருக்கும்.
ஸோ இந்த 180 பிளஸ் 210 சேர்த்தோம் அப்படின்னா 390 மார்க். இந்த 390ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் உங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததா இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ்ல வந்து நீங்க குவாலிஃபை ஆகணும். ஒரு சில போஸ்ட்டுக்கு இதுல நல்ல மார்க் எடுக்கணும், பட் இதை வந்து ஃபைனல் செலக்ஷன்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் இதுல நீங்க நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு வந்து 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, அதுல 20 கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்குமே வந்து ஒரு கொஸ்டினை கரெக்ட் அட்டன் பண்ணா 3 மார்க், தப்பா அட்டன் பண்ணா -1 மார்க். ஸோ 60 மார்க்குக்கு வந்து இதுக்குமே வந்து இருக்கும், கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல நீங்க வந்து ஓரளவு நல்ல மார்க் எடுக்கணும். இதுவுமே நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ டயர் 2 பத்தி நீங்க இப்போதைக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. டயர் 1ல நல்ல மார்க் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா டயர் 2 உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகே, ஸோ டயர் 2மே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுலயுமே இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் கொஸ்டின் இருக்கும், அதுலயுமே நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஓகே, இப்போ அதுலயே வந்து நான் சொன்னோம்ல ஒரு 2 போஸ்ட் சொல்லியிருந்தேன். என்ன போஸ்ட்? அதாவது ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2. இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த போஸ்ட்ல நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா டயர் 2ல உங்களுக்கு இன்னொரு பேப்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய பேப்பர் இருக்கும், அதுக்கு வித்தியாசமான சிலபஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக தான் சொல்றேன், இது நிறைய பேருக்கு தேவைப்படாது. அடுத்ததான் நீங்க டைப்பிங் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல SSC டைப்பிங் டெஸ்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். வீட்ல இருந்தே ஃப்ரீயா நீங்க எப்படி கத்துக்கலாம், அதுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் தேவைப்படும், ஈவன் மொபைல் இருந்தாலே போதுமானது, அதை வச்சு கூட நீங்க எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த வீடியோல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். இந்த பிளேலிஸ்ட் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டைப்பிங் கத்துக்கிறதுக்கு இதை நீங்க பார்த்தாலே போதுமானது, இதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இப்போ டயர் 2க்கு வந்து அவுட் ஆஃப் 390 எவ்வளவு கட் ஆஃப் இதுக்கு முன்னால இருந்திருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். 2022ல வேகன்சி அதிகம் அப்படின்னால கட் ஆஃப் கொஞ்சம் கம்மி தான். 2023ல வேகன்சி கம்மி அப்படின்னாலும் கட் ஆஃப் ரொம்பலாம் அதிகமாகல. ஓகே, 2024க்கான ஃபைனல் கட் ஆஃப் இன்னும் வெளியாகல, இன்னும் ஃபைனல் ரிசல்ட் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஐடியாக்காக கொடுத்துருக்கேன், நீங்க பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம் தமிழ்நாட்டிலே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டிலே தான் இருக்கும். எக்ஸாம் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே இருக்கும். ஓகே, டயர் 2 வந்து மேக்சிமம் சென்னையில தான் இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து டயர் 2மே வந்து தமிழ்நாடுக்குள்ள தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுல ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் பிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உண்டு. நான் 35க்கு அதிகமான டிபார்ட்மெண்ட் சொன்னேன். அதுல இந்த ஒரு சில போஸ்ட், ஒரு 7-8 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பிசிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அது தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் எல்லாருமே எலிஜிபிளா தான் இருப்பீங்க. அதனால நீங்க பிசிக்கல் மெடிக்கலை பத்தி கவலைப்பட வேண்டாம், இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்குலாம் என்னென்ன பிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்குமே நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இதை நீங்க பார்த்துட்டு இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கான சிலபஸ் வந்து நம்மளோட கோர்ஸ்ல இருக்குது. நான் மாறி சொல்றேன். கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம், கோர்ஸுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ல அவைலபிளா இருக்குது. இதுக்கான ஃபீஸ் வந்து 1499 நீங்க வந்து ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. இந்த 3 இயர்ஸ்ல வந்து நீங்க இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, நான் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்லாம் காட்டினானோ அந்த எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸும் அவைலபிளா இருக்குது. அது போக மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. நம்ம கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2000க்கு அதிகமான வீடியோஸ் அவைலபிளா இருக்குது, 2000க்கு அதிகமான PDF அவைலபிளா இருக்குது, 1000க்கு அதிகமான பிராக்டிஸ் டெஸ்ட்டுமே அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த ஒரு கோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணா போதுமானது, நீங்க வேற எந்த சோர்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து நிறைய டெஸ்ட் வேணும், டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னா மட்டும் டெஸ்ட் புக்னு ஒரு ஆப் இருக்குது, அதுல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. மற்றபடி சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு, பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்மளோட இந்த ஒரே ஒரு கோர்ஸ் வந்து போதுமானது. எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. இல்லைனா நீங்க பிளே ஸ்டோர்ல போய் சந்துரு மேத்ஸ் நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல சேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுல கேட்டாலே அவங்களே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நம்மளோட டீம்ல இருக்கவங்களே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுல என்ன சொல்றாங்களோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதுல SSC எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியா வெளியில ஒரு ஃபோல்டர் இருக்கும். இப்போ நீங்க CGLக்கு படிக்கிறீங்கன்னா SSC எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல CGL, CHSL நியூன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருக்க மாட்டேன், ஒரே ஒரு வீடியோ தான் கொடுத்துருப்பேன். அந்த ஒரு வீடியோல நீங்க எந்தெந்த ஃபோல்டரை எங்கெங்க இருக்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து நான் சொல்ற டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால வந்து செலக்ஷன் ஆக முடியும். இப்போ 2025ல டயர் 1ல எவ்வளவு கட் ஆஃப் இருக்கலாம், வேகன்சி எவ்வளவு இருந்தாலும் கண்டிப்பா கட் ஆஃப் அதிகமா போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க வந்து உங்களோட சேஃப் ஸ்கோர், உங்களோட பர்டிகுலர் கேட்டகரிக்கு எவ்வளவு சேஃப் ஸ்கோர்னு கேட்டீங்கன்னா இதை தான் நான் சொல்லுவேன். URக்கு வந்து 155க்கு மேல எடுக்கணும், OBCனா 150க்கு மேல, EWSனா 145க்கு மேல, SCனா 130க்கு மேல,
எஸ்டினா 115க்கு மேல, எக்ஸர்வீஸ் மேன்னா 75க்கு மேல, ஓஹெச்னா 120க்கு மேல, ஹெச்ஹெச் விஹெச் அதர் பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 70 105 50க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, அதாவது டயர் 1 கிளியர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. டயர் 2ல 320க்கு மேல எடுத்தாலே கண்டிப்பா நீங்க வந்து செலக்ஷன் ஆயிருவீங்க. ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 155 அப்படிங்கறதா வந்து ஹையஸ்ட் கட் ஆஃபா இருக்குது யூஆர் கேட்டகரியில. நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் நீங்க 158க்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வைங்க. 155க்கு மேல எடுக்கணும் டார்கெட் வைங்க. நான் வந்து இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். மேத்ஸ் ரீசனிங்ல நீங்க ஃபுல் மார்க் எடுக்கலாம், அது பாசிபிள் தான். பட் இருந்தாலும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வித்தியாசம் ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னால 46 மேல எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அவுட் ஆஃப் 50. ஓகே, அதாவது மார்க்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கிலீஷ்லயுமே நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான். பட் இருந்தாலும் 40க்கு மேல எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபுல் மார்க்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா இதுல வந்து ரொம்ப டஃபா தான் கேட்பாங்க. இருந்தாலும் 26க்கு மேல எடுத்தா போதுமானது. ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலே 158 மார்க்கு மேல உங்களால எடுக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்க டார்கெட்டா வச்சுக்கோங்க. நான் சொல்ற டைம் டேபிள ஃபாலோ பண்ணீங்கன்னா இது பாசிபிள் தான். ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு நாள் இருக்குது? இன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த்ல ஒரு 12 நாள் வந்து இன்னும் ரிமைனிங் இருக்குது. மார்ச்ல ஒரு 31 நாள், ஏப்ரல், மே, ஜூன்ல 15க்கு மேல இருக்கும். நான் 20 வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஓகே, 15ல இருந்து 20க்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 120ல இருந்து 125 நாள் கிட்ட டைம் இருக்குது. ஸோ இப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி ஒரு நாளைக்கு 10ல இருந்து 12 மணி நேரம், 10 to 12 மணி நேரம் படிச்சீங்க அப்படின்னா நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெய்லி 10 மணி நேரம் படிக்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். அதுல எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு நேரம் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். மேத்ஸுக்கு 2 மணி நேரம் கொடுத்தாலும் ரீசனிங்க்கு டெய்லி 1 மணி நேரம் கொடுக்கணும். இது வந்து பாதி நாள் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஓகே, ஏன்னா சிலபஸ் வந்து ஈஸியா கம்ப்ளீட் ஆயிரும் ரீசனிங்கான சிலபஸ். அதே மாதிரி இங்கிலீஷுக்கு 2 மணி நேரம், ஜிகேக்கு 1 மணி நேரம், ஸ்ட்ராட்டஜிக்கு 1 மணி நேரம், கரண்ட் அஃபேர்ஸ் 1 மணி நேரம். இதெல்லாம் டெய்லி நீங்க ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு டெய்லி 2 மணி நேரம். ஸோ மொத்தமா ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இதுல செலக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குது. அப்படி கொடுத்தும் உங்களால சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி இதுல உங்களுக்கு அடுத்து சிஜிஎலுக்கு அப்புறம் சிஹெச்எஸ்எல் இருக்குது, சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் இருக்குது, எம்டிஎஸ் இருக்குது, ஸ்டெனோகிராஃபர் இருக்குது. மறுபடியும் இதே சைக்கிள் ரிப்பீட் ஆகும். அடுத்த வருஷமும் மறுபடியும் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் வந்து கண்டினியூஸா வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து நீங்க படிச்சது வேஸ்ட் ஆகாது. ஸோ நம்பிக்கையோட முழு மனசோட இந்த சிலபஸை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து ரயில்வே எக்ஸாமும் அடுத்தடுத்து வரப்போகுது. அப்படிங்கறனால உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த இதை 4 மாசத்துல முடிக்க முடியல, இன்னும் எக்ஸ்ட்ரா 1 மாசமோ 2 மாசமோ தேவைப்படுது அப்படின்னா நீங்க தாராளமா டைம் கொடுத்து முடிங்க. இந்த ஒரு எக்ஸாம் மிஸ் ஆனாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம் மிஸ் ஆகாது. ஓகே, அந்த நம்பிக்கையோட நீங்க பொறுமையா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோல நான் வந்து ஓவராலா என்ன டைம் டேபிள், என்ன ஷெட்யூல் அப்படிங்கறத சொல்ல போறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவை அப்படின்னா நீங்க இந்த பிளேலிஸ்ட்டை பாத்துருங்க. ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், ரீசனிங், ஜிகே, மேத்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 25 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த மாதிரி டைம் இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப தெளிவா ரொம்ப டீடைல்டா இதுல வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. அடுத்ததா இப்ப நம்ம டைம் டேபிளுக்குள்ள போகலாம். ஓகே, என்னென்ன மாதிரி நீங்க ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள போகலாம். ஷெட்யூல்ல நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கவும் கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்க ரெகுலரா ஒவ்வொரு வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்ணல. பட் நீங்க கண்டிப்பா அதை வந்து படிச்சாகணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே வீடியோ பார்த்தாகணும். நம்ம கோர்ஸ்ல எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டர்லயே பாருங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்தாகணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மே 2024 இருந்து பாருங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 2024 இருந்து இருக்கக்கூடிய டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இது நீங்க பார்த்தா போதுமானது. அடுத்ததான் வந்து மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுலயே வந்து டெஸ்ட் இருக்கும். நம்ம ஆப்லயே டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் எல்லாமே வந்து போட்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தரவாயிரும். அந்த டாபிக் வந்து ரொம்பவே தரவாயிரும். அடுத்து டெய்லி ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷனுக்கு மட்டுமே நான் 2 மணி நேரம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் கொடுத்துருக்கோம்னா நீங்க அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணணும். முந்தின நாள் என்ன படிச்சீங்களோ அதை வந்து அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்த நாளுக்கான அந்த டார்கெட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சாலும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாலும் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களால வந்து நல்ல மார்க் எடுக்க முடியாது. பிராக்டிஸ் பண்றதுக்கு டெக்ஸ்ட் புக் ஆப்ல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. ஓகே,
அடுத்ததா டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு நாளும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதான் இது போக இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கவும் இருக்குது, அதையும் நீங்க வந்து சேர்த்து படிச்சுக்கணும். ஓகே, இப்போ மேத்ஸ்ல பர்சன்டேஜ்ல 1 2 கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா பர்சன்டேஜ்ல மொத்தமா 12 வீடியோ இருக்குது, அதுல முதல் நாள் நீங்க 2 வீடியோ பார்க்கணும். அதே மாதிரி ரீசனிங்ல நம்பர் சீரீஸ்ல மொத்தமா 5 வீடியோ இருக்குது, அதுல முதல் நாள் 1 வீடியோ பார்க்கணும். இங்கிலீஷ்ல ஃபண்டமெண்டல்ஸ்ல 5 வீடியோ இருக்குது, அதுல முதல் 2 வீடியோ பார்க்கணும். அதே மாதிரி மாடர்ன் இந்தியால 1 வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க டெய்லி என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான டைம் டேபிள் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கான வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளா தான் இருக்குது. ஓகே, ஸோ இது போக கரண்ட் அஃபேர்ஸ் 1 வீடியோ, ஸ்ட்ராட்டஜிக்கு 1 வீடியோவும் நீங்க சேர்த்து பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி 120 நாள் நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கறத வந்து தெளிவா இதுல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஜிகேவோட சிலபஸ் ரொம்ப அதிகம். ஓகே, அதனால சயின்ஸோட வெயிட்டேஜ் கம்மியா இருக்கிறனால சயின்ஸை வந்து நான் இதுல இன்க்ளூட் பண்ணல. கடைசியில தான் பயாலஜியை வந்து கொடுத்துருப்பேன். பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து கடைசியில் நீங்க டைம் இருந்தா பாத்துக்குவாங்க. ஓகே, எக்ஸாம் வந்து இன்னும் போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து இதை பாத்துக்கலாம், இல்லைன்னா பார்க்கலாம் கூட பிரச்சனை இல்லை, முடிஞ்சா இதை பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் மிஸ்பல்ட் வேர்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு யாரும் வீடியோலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அது நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துருக்கோம், என்னென்ன வேர்ட்ஸ் நீங்க மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு சில வீடியோவும் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துட்டு நீங்க அதையுமே வந்து பேரலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் நான் கொடுத்துருப்போம்னு நம்புறேன். டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு 2-3 லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற நான் சொன்னது, அதெல்லாம் பார்த்துருங்க. நம்ம கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குமே நான் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு இன்னையில இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. இன்னும் லேட் பண்ண நான் சொன்ன அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமும் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கூடிய சீக்கிரமே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா நீங்க எஸ்எஸ்சியை நம்பலாம். எஸ்எஸ்சில வந்து சொன்ன எக்ஸாம் எல்லாத்தையுமே இது வரைக்கும் கரெக்டா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 1 மாசம் 2 மாசம் முன்ன பின்ன ஆயிருக்கும், மற்றபடி எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி மாதிரியோ மற்ற போர்டு மாதிரியோ இதுல வந்து டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஓகே, 1 இயருக்குள்ள இதுக்கான ஃபைனல் ரிசல்ட்டுமே வந்துடும். ஓகே, நீங்க இப்ப 2025 இதுக்கான எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 2026 நீங்க போஸ்டிங்ல இருப்பீங்க. ஆனா இதை நீங்க நம்பலாம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸையும் நம்ம கொடுத்துருக்கூடிய வீடியோஸையும் நீங்க வந்து கண்டிப்பா நம்பலாம். அதை நம்பினவங்க நிறைய பேர் இப்போ வந்து போஸ்டிங்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களால செலக்ஷன் ஆக முடியும். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.